வணக்கம். வெல்கம் டு இன்ஃபோமீடியா Tally ERP9 tutorial வீடியோ. இந்த வீடியோவில் அக்கவுண்டிங் மாஸ்டர்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் ரெண்டுத்தையும் எப்படி டேலியில் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அக்கவுண்டிங் மாஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அக்கவுண்டிங் மாஸ்டர்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம கம்பெனி என்ன அப்படின்னா டீலர்ஷிப் கம்பெனி. ஒரு கம்பெனிலேருந்து சில ப்ராடக்டை வாங்கி இன்னொரு கம்பெனிக்கு நாம் சேல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறோம். ஸோ நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 2 பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஒருத்தர் விஜய் அப்படிங்கிறவரும் சந்துரு அப்படிங்கிறவங்களும் நம்ம கம்பெனிக்கான கேபிட்டல் அக்கௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 2 பேரையும் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிற குரூப்பில் தனித்தனி லெஜர்ஸாக நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அடுத்து பார்க்குறது கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது நம்ம கம்பெனிக்காக ஒரு ஃபிக்ஸட் அசட்டாக வாங்குகிறோம். ஸோ இது ஃபிக்ஸட் அசட் அப்படிங்கிறதுல கம்ப்யூட்டரை தனி லெஜராக க்ரியேட் பண்ணுவோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்ஜி அப்படிங்கிற கம்பெனிகிட்டேருந்தும் சாம்சங் அப்படிங்கிற கம்பெனிக்கிட்டேருந்தும் ப்ராடக்டை வாங்கி அதை சத்யா அப்படிங்கிற ட்ரேடர்ஸ்க்கு நாம் சேல் பண்ணுறோம். ஸோ இந்த எல்ஜி கம்பெனியும் சாம்சங் கம்பெனியும் நமக்கு கிரெடிட்டார். ஸோ அவங்கள டேலியில் சஞ்சய் கிரெடிட்டார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். சத்யா ட்ரேடர்ஸ்க்கு நாம் சேல் பண்ணுறோம். ஸோ அவங்க டெப்டார், அவங்கள நாம் சஞ்சய் டெப்டார் அப்படிங்கிற குரூப்பில் க்ரியேட் பண்ணுவோம். கம்பெனியோட டிரான்சாக்ஷனுக்காக 2 பேங்க்கில் நாம் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த 2 பேங்க்கையுமே நம்ம பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற குரூப்பில் தனித்தனி லெஜர்ஸாக நாம் க்ரியேட் பண்ணுவோம். அடுத்து கம்பெனியோட எக்ஸ்பென்சஸ் பார்க்குறோம். டெலிஃபோன் சார்ஜஸ், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், சேலரி, ரெண்ட். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் வரும். ஸோ இது கம்பெனியை விட்டு வெளியில் போகிற பணங்கள் எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற குரூப்பில் தனித்தனி லெஜர்ஸாக நாம் க்ரியேட் பண்ணுவோம். அடுத்து கேஷ் இன் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் நார்மல் கேஷ் அண்ட் பெட்டி கேஷ் அப்படிங்கிறத ஆல்ரெடி நாம் எமர்ஜென்சி கேஷ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதை கேஷ் எல்லாத்தையுமே கேஷ் இன் ஹேண்ட் அப்படிங்கிற குரூப்பில் தனித்தனி லெஜர்ஸாக க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய குரூப்பையும் இதில் இருக்கக்கூடிய லெஜர்ஸையும் எப்படி டேலியில் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டேலியை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நேம் ஆஃப் த கம்பெனி, இன்ஃபோமீடியா, டேட் ஆஃப் லாஸ்ட் என்ட்ரி, இது வரைக்கும் எந்த ஒரு வவுச்சருமே நாம் என்ட்ரி பண்ணல. ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலியில் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்த்துட்ருக்கோம். இதில் அக்கௌண்ட்ஸ் மாஸ்டர் அண்ட் இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் அப்படின்னு 2 இது இருக்குது. அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலிங்கான லெஜர்ஸ் க்ரியேட் பண்ணுறத அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸ்டாக் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலிங்கான இன்ஃபர்மேஷன்ஸை க்ரியேட் பண்ணுறத இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறது அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷனில் 2 இது இருக்குது, குரூப் க்ரியேஷன் அண்ட் லெஜர் க்ரியேஷன். குரூப் க்ரியேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் குரூப் அண்ட் மல்டிபிள் குரூப் அப்படின்னு இருக்குன்னு சொன்னோம். ஸோ குரூப்பை எப்போவுமே நாம் டேலியில் க்ரியேட் பண்ண மாட்டோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய குரூப்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு குரூப்பு கீழே தான் நாம் லெஜர்ஸை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் புதுசாக ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா க்ரியேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் குரூப்பை க்ரியேட் பண்ணலாம். ஸோ குரூப்போட நேம் அண்டர் இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு 32 குரூப்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு நேம் சூஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதை விட்டு வெளியில் வரதுக்கு எஸ்கேப்பை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஆப்ஷன் டிஸ்பிளே அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய இந்த 32 குரூப்ஸையும் நீங்கள் டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். கேஷ் இன் ஹேண்ட், கரண்ட் அசட், டெபாசிட், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஃபிக்ஸட் அசட், இதில் மொத்தம் 32 குரூப்ஸ் இருக்குது. ஸோ இந்த குரூப்புக்கு கீழேருந்து நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு லெஜர்ஸை நாம் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஆல்டர் அப்படிங்கிறது என்னென்னா ஏற்கனவே நாம் க்ரியேட் பண்ண குரூப்பில் ஏதேனும் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆல்டர் கிளிக் பண்ணி அந்த குரூப்போட சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். டேலியை பொறுத்த வரைக்குமே நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி குரூப்ஸை க்ரியேட் பண்ண மாட்டோம். டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய இதில் 32 குரூப்ஸுக்கு கீழே தான் நாம் லெஜர்ஸை க்ரியேட் பண்ணுவோம். அடுத்து லெஜர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ லெஜர்ஸை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் லெஜர் அண்ட் மல்டிபிள் லெஜர்னு 2 இருக்குது. ஸோ இதுலேயும் க்ரியேட், டிஸ்பிளே, ஆல்டர். ஸோ க்ரியேட் அப்படிங்கிறது புதுசாக நீங்கள் ஒரு லெஜரை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா க்ரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். டிஸ்பிளே அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக இதில் 2 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ஆல்டர் அப்படிங்கிறது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆல்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ சிங்கிள் லெஜர் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸட் அசட்டில் இப்போ கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரே ஒரு லெஜர் தான் இருக்குன்னா அதை சிங்கிள் லெஜரில் க்ரியேட் பண்ணலாம். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்கன்னா சேலரி, ரெண்ட், டெலிஃபோன் சார்ஜஸ், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். ஸோ இது 4 இருக்கு இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது மல்டிபிள் லெஜரை
யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் லெஜர்ஸில் ஒவ்வொரு லெஜராக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிங்கிள் லெஜரில் க்ரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது லெஜர் க்ரியேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண போகிற குரூப் என்னென்னா கேபிட்டல் அக்கௌண்ட். நம்ம கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதுக்கான குரூப்பை க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுற நேம் வந்து விஜய் அப்படிங்கிறவர் கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டு அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிற குரூப்பில் வரும். ஸோ என்ட்ரு கொடுங்க. ஸோ அவங்களோட மெயிலிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ அட்ரஸ் வேணும்னா நீங்கள் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது அண்டர் த குரூப் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இவங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸ் வந்து ரைட் சைடு ஓப்பன் ஆகும். ஸோ அண்டர் விஜய் அப்படிங்கிறவங்க கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் வருவாங்க. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிற குரூப்பை செலக்ட் பண்ணி இந்த லெஜரை சேவ் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. ரெண்டாவது அதே கேபிட்டல் அக்கௌண்ட்டை தான் க்ரியேட் பண்ண போகிறோம். சந்துரு அப்படிங்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கான லெஜரை க்ரியேட் பண்ணுறோம் அண்டர் த குரூப் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அவங்களுக்கான மெயிலிங் டீட்டெயில்ஸ் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி பேன் ஆர் ஐடி நம்பர் இருந்தால் கொடுக்கலாம். இந்த லெஜர்ஸை சேவ் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. ஸோ அடுத்து என்ன லெஜர் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா கம்பெனிக்கான ஃபிக்ஸட் அசெட். ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும் இல்லையா, ஸோ அதை ஃபிக்ஸட் அசெட் அப்படிங்கிற குரூப்பை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்யூட்டர் அண்டர் த குரூப் ஆஃப் எந்த குரூப்பில் வரும் அப்படின்னா ஃபிக்ஸட் அசெட் அப்படிங்கிற குரூப்பில் வரும். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு லிஸ்ட் ஆஃப் குரூப் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபிக்ஸட் அசெட்டுக்கு எஃப்னு கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபிக்ஸட் அசெட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதோட மெயிலிங் டீட்டெயில்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அட்ரஸ் இதெல்லாம் இருக்காது. ஸோ இதை வந்து ஒரு லெஜராக க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து க்ரியேட் பண்ண போகிற லெஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ட்ரே கிரெடிட்டார் அண்ட் சன்ட்ரே டெப்டார் அப்படிங்கிற குரூப்பில் இருக்கக்கூடிய லெஜர்ஸ். ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது சன்ட்ரே கிரெடிட்டார்ஸ். நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 2 கம்பெனி நமக்கு வந்து ப்ராடக்ட்டை சப்ளை பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அப்போ இந்த 2 கம்பெனியும் தனித்தனி லெஜர்ஸாக க்ரியேட் பண்ண போகிறோம். எல்ஜி லிமிடெட். ஸோ அண்டர் த குரூப் ஆஃப் இவங்க எதில் வருவாங்க அப்படின்னா சன்ட்ரே கிரெடிட்டார். ஸோ எஸ்ன்னு கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணுங்கள். எஸ்ஸில் இருக்கக்கூடிய குரூப்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் சன்ட்ரே கிரெடிட்டார். ஸோ இந்த கம்பெனிக்கான மெயிலிங் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் இது வந்து டோட்டல் ஓப்பனிங் பேலன்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு அந்த கம்பெனிக்கு எதுவும் கேபிட்டல் காஸ்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துக்கலாம். இந்த லெஜரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. ஸோ அடுத்து வந்து சாம்சங் லிமிடெட். ஸோ அண்டர் த குரூப் ஆஃப் சேம் சன்ட்ரே கிரெடிட்டார் அப்படிங்கிற குரூப்பில் தான் வரும். ஸோ அதையும் ஸ்டோர் பண்ணிக்கங்க. ஸோ அவங்களோட மெயிலிங் டீட்டெயில்ஸ், டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில், டோட்டல் ஓப்பனிங் பேலன்ஸ். அதே மாதிரி இந்த கம்பெனிக்கு எதுவும் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை இங்கே கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுங்க. ஸோ இந்த லெஜர் வந்து க்ரியேட் ஆகிடும். அடுத்து டெப்டார் அப்படிங்கிற குரூப்பில் இருக்கக்கூடிய சத்யா ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற லெஜரை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். சத்யா ட்ரேடர்ஸ் அண்டர் த குரூப் ஆஃப் சன்ட்ரே டெப்டார் அப்படிங்கிற குரூப்பில் வருவாங்க. ஸோ சன்ட்ரே டெப்டார். ஸோ அவங்களுக்கான மெயிலிங் டீட்டெயில்ஸ், டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் இருந்தால் கொடுக்கலாம். டோட்டல் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அடுத்து க்ரியேட் பண்ண போகிற குரூப் வந்து பேங்க் அக்கௌண்ட். 2 பேங்க்கில் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறதா கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அந்த 2 பேங்க்குக்கான குரூப்பு கீழே தனித்தனியாக லெஜர்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். இந்தியன் பேங்க் அண்டர் த குரூப் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட். ஸோ கீபோர்டில் பி அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ பேங்க் அக்கௌண்ட். ஸோ அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நம்ம கம்பெனியோட நேம் இன்ஃபோமீடியா, அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், பிரான்ச் நேம் அண்ட் பேங்க் நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி மெயிலிங் டீட்டெயில்ஸ் கொடுத்து பேங்க்கில் எதுவும் நீங்கள் அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு இந்த லெஜரை சேவ் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. அடுத்து ஐசிஐசிஐ பேங்க். ஸோ அண்டர் த குரூப் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற குரூப்பில் தான் வரும். ஸோ அதுக்கான மெயிலிங் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த லெஜரை க்ரியேட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போ நாம் சிங்கிள் லெஜர் க்ரியேஷன்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. ஆப்ஷனை விட்டு வெளியில் வரதுக்கு குவைட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற குரூப்பில் இருக்கக்கூடிய லெஜர்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு மல்டிபிள் லெஜர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ க்ரியேட் அப்படின்னு கொடுங்க. ஸோ நேம் ஆஃப் த லெஜர் இங்கே க்ரியேட் ஆகும். ஸோ அண்டர் த குரூப் நீங்கள் காமனாக கொடுத்துக்கலாம். ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ ஐன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற குரூப் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுற லெஜர் என்ன அப்படின்னா டெலிஃபோன் சார்ஜஸ். ஸோ அண்டர் த குரூப் ஆஃப் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம், அதர்ஸ் என்று கொடுங்க. ரெண்டாவது எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். அண்டர் த குரூப் ஆஃப் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தால் கொடுக்கலாம், அதர்ஸ் என்டர். சேலரி. அடுத்து ரெண்ட். ஸோ இது மல்டிபிள் லெஜர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த லெஜரை க்ரியேட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் அப்படின்னு கொடுங்க. ஸோ நம்ம கம்பெனிக்கான எல்லா லெஜரையுமே நாம் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டிஸ்பிளே பண்ணி பாருங்கள். ஸோ இது டிஸ்பிளேயில் லிஸ்ட் ஆஃப் லெஜர்ஸ் நாம் க்ரியேட் பண்ண எல்லா லெஜர்ஸுமே வந்து இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த ஆப்ஷனை விட்டு வெளியில் வரத்துக்கு எஸ்கேப்பை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஆல்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ எதில் ஆல்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சந்துரு அப்படிங்கிற நேமில் இனிஷியல் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவரோட இனிஷியலையும் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆல்ட்ரேட் பண்ணி அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போது லெஜர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாக் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலிங்கான லெஜர்ஸை க்ரியேட் பண்ணுறதுன்னு. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளை பார்த்துட்டு எப்படி டேலியில் இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்குறது ஸ்டாக் குரூப். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்ஜி கம்பெனிகிட்டேருந்தும் சாம்சங் கம்பெனிகிட்டேருந்தும் ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கி சத்யா ட்ரேடர்ஸ்க்கு அதை சப்ளை பண்ணுறோம். ஸோ ஸ்டாக் குரூப் என்ன அப்படின்னா ரெஃப்ரிஜிரேட்டர். ஸ்டாக் ஐட்டம் பார்த்தோம் அப்படின்னா 180 லிட்டர் கெப்பாசிட்டி எல்ஜி ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் 180 லிட்டர் கெப்பாசிட்டி சாம்சங் ரெஃப்ரிஜிரேட்டர். ஸோ இது ரெண்டுத்தையும் தான் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கான யூனிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்பர்ஸ். ஸோ இதுதான் என்ன சொல்கிறோன்னா இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ். ஸோ இந்த இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் எப்படி டேலியில் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது டேலியில் இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷனை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் நம்ம பார்த்த மாதிரி ஸ்டாக் குரூப், ஸ்டாக் ஐட்டம், யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் இருக்குது. வவுச்சர் டைப் வந்து நாம் டிரான்சாக்ஷனில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் குரூப் க்ரியேஷன். ஸ்டாக் குரூப் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்டாக் குரூப் இருக்குது, மல்டிபிள் ஸ்டாக் குரூப் இருக்குது. ஸோ சிங்கிள் ஸ்டாக் குரூப்லேயே எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ க்ரியேட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண போகிறது ரெஃப்ரிஜிரேட்டர். ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர். ஸோ அண்டர் த குரூப் ஆஃப் ப்ரைமரி குரூப் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த குரூப்பை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. வெளியில் வரத்துக்கு குவைட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதே மாதிரி டிஸ்பிளே பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படிங்கிற ஒரே ஒரு குரூப்பை நாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்டர் அப்படிங்கிறது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ யூனிட் ஆஃப் மெஷர்ஸை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி க்ரியேட், டிஸ்பிளே, ஆல்டர் அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டைப் வந்து சிம்பிள். சிம்பிள் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா நம்பர்ஸ்க்கு நாஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஃபார்மல் நேம் நம்பர்ஸ். ஸோ டெசிமல் பிளேசஸ் எத்தனை டெசிமல் பிளேஸ் வேணுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த க்ரியேஷன்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அக்செப்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம் நம்ம க்ரியேட் பண்ண குரூப்பை. ஸோ நம்பர்ஸ் அப்படின்னு யூனிட் வந்து நாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ண போகிறோம். சிங்கிள் ஸ்டாக் ஐட்டம், மல்டிபிள் ஸ்டாக் ஐட்டம், அதே மாதிரி இதுலேயும் க்ரியேட், டிஸ்பிளே, ஆல்டர் அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ க்ரியேஷன் மோட் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணும்பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் ஸ்டாக் ஐட்டத்தில் க்ரியேட் பண்ணலாம், இல்லை சிங்கிளாக க்ரியேட் பண்ணுறதுக்கு
சிங்கிள் ஸ்டாக் ஐட்டம் க்ரியேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ மல்டிபிள் ஸ்டாக் க்ரியேஷன்ஸில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ க்ரியேட்டுங்கிற ஆப்ஷன். ஸோ அண்டர் த குரூப் ஆஃப் ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படிங்கிற குரூப்பில் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு 180 லிட்டர் கெப்பாசிட்டி எல்ஜி ரெஃப்ரிஜிரேட்டர். ஸோ யூனிட் வந்து நம்பர்ஸ், ஓப்பனிங் குவான்டிட்டி இருந்தால் கொடுக்கலாம், ரேட்டு பெர் ரேட்டோட அமௌண்ட் எவ்வளோ, ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து $180 லிட்டர் கெப்பாசிட்டி சாம்சங் ரெஃப்ரிஜிரேட்டர் அண்டர் த குரூப் ஆஃப் ரெஃப்ரிஜிரேட்டர். ஸோ இதுவும் நம்பர்ஸில் தான் வரும். ஸோ கொடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மல்டிபிள் ஸ்டாக் ஐட்டம் க்ரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த க்ரியேஷனை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. ஸோ இப்போ நீங்கள் டிஸ்பிளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படிங்கிற குரூப்பில் ஸோ 180 லிட்டர் கெப்பாசிட்டி ஸ்டாக் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ 180 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி சாம்சங் ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னு ஒரு ஸ்டாக் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இந்த வீடியோவில் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷனை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோவில் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.